ஹலோ மக்களே, நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த இந்த வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகள்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமான சம்பவத்தை இந்த வாரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நாமினேஷன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது 11வது வாரம். இதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் அப் ஆகாமல் ஒழுங்காக டைரெக்டாக நாமினேட் பண்ணல அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி வச்சிருக்காப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த ஓப்பன் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் நாமினேஷனில் அவங்க என்ன காரணங்கள் சொல்கிறாங்க, என்னத்தை வச்சு வந்து குத்து போகிறாங்க அண்ட் என்னத்தை வச்சு நாமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பார்க்குறதுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் அதை வச்சு இந்த வாரத்தை வந்து பயங்கரமாக வந்து கோலாகலமாக கொண்டாடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை வந்து கொட்டி தீர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஓப்பன் நாமினேஷன் வந்து வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஸோ யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். சாண்ட்ரா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. பிகாஸ் நேத்திக்கு வந்து அவங்க ஒரு பிஹேவியர் வந்து பண்ணாங்க இல்லையா, திவ்யா அவர்கள் வந்து கூப்பிட்டாங்கல்ல, கூப்பிடும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணது அண்ட் சொல்லிட்டு நிதானமாக எங்கள் பாருமா பீரியட்ஸ் இருக்குது, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன், கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து போயிருந்துருக்கலாம். பட் அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்ததின் காரணமாக மட்டுமே நம்ம சாண்ட்ரா அவர்களை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போட்டு அடின்னு அடிச்சு வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாண்ட்ராவுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஓட்டிங் முடிவுகள்லாம் அப்படி தான் வந்து வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பிரச்சனை வெளியே போனது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவாக மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பிரச்சனையோட ஓட்டிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் சேஃபர் ஜோன் போவாங்களா அப்படின்றது பெரிய டவுட்டு தான். பட் இருந்தாலும் கூட சாண்ட்ராவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது. சில நேரங்களில் ரொம்ப 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 மோசமாக வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அப்படி தான் நேற்றுக்கு நைட்டும் நடந்த விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபுல் கேஸ் வாங்கினதே வந்து கமருதீன் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசன்ஸை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மயக்க மறைச்சி பேசுறது, திவ்யா கிட்ட சண்டை போட்டது, அதுக்கப்புறம் வந்து அரோரா கிட்ட சண்டை போட்டது, ட்ரிகர் பண்ணது, சண்டை அடிக்க வச்சது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் லாஸ்ட் வீக்கில் பயங்கர கேஸாக வாங்கியிருந்தாப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக அமித் அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் மற்றும் பார்வதிக்கே பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோடில் போட்டு உடனே உடச்சிட்டாப்லையா. ஸோ அதனால் ஒரு நல்ல கேப்டனாக அவரால் இருக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அமித் அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாமினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அமித் அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து கேப்டனாக வந்து இருந்தார். இந்த வீக்கில் வந்து அவர் கேப்டன்சி டாஸ்க் வந்து பங்கு கொள்ளணும் அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பட் இந்த வாரம் வந்து கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு ஆட்டருக்கு. ஆனாலும் அமித் அவர்கள் கேப்டன் ஆகலை அப்படின்றது உறுதியாயிருக்கு. அப்போ யார் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்லேருந்து அவங்களாம் வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. பட் இந்த வாரத்தில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து சொல்லவே கிடையாது. ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க கேப்டன்சி டாஸ்க்கில், இல்லை கேப்டனே இல்லாத ஒரு வாரமாக இருக்க போதா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா கேப்டன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அதுதான் உண்மை. நான் வந்து ரிவ்யூவில் கூட வந்து சொல்லியிருந்தேன், எல்லா கேப்டனுமே வர்ற எல்லா கேப்டனுமே அடி தான் வாங்குறாங்களே தவிர இவங்க சூப்பராக பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 99% யாராவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடி வாங்கிட்டு தான் வந்து இருக்காங்களே தவிர 1% பேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த நல்ல பேரோட வந்து கேப்டன்சியை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அமித் அவர்களும் அடி வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து 4வதாக அரோரா அவர்களையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவங்க நாமினேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஆதிரை மற்றும் எஃப்ஜேவோடைய பிரச்சனையில் இவங்க ஈடுபட்டு அதுக்கப்புறம் எஃப்ஜே அவர்களை வந்து தெரிக்க விட்டுருப்பாங்க. சொல்லப்போனால் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஆதரவு வந்து அரோரா அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய பர்சனல் இஷ்யூவை பற்றி நீங்கள் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு நாமினேட் பண்ணியிருக்காங்க. கமருதீன் நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அரோரா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பட் இப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் அரோரா அவர்கள் வந்து கமருதீன் கிட்ட அண்ட் கமருதீனை பற்றி ஒரு ஆள் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது எதிரி கூட எதிரியாக வந்து இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் நண்பன் வந்து எதிரி ஆயிட்டான் அப்படின்னா அது ரொம்ப மோசமாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் கமருதீன் வந்து இப்போ எதிரியாக மாறிட்டான். ஸோ அதனால் என்னென்ன பேசுவான், என்னென்ன சொல்லுவான் அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆதிரை கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் பண்ணுறாரோ இல்லையோ, அரோரா அவர்கள் அழகாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க வந்து எதிரியாக மாறியிருக்காங்க கமருதீன் அவர்களுக்கு. ஸோ அதனால் கமருதீன் என்ன பண்ணாலும் அதை போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு த்ரெட்டனிங்காக இருக்கிறதே அரோரா அவர்கள் தான். ஏன்னா எந்த விஷயத்தையுமே வந்து நம்பி சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்காங்க. ஏன்னா எப்ஜேவை பற்றி அவங்க வந்து நேற்றுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க இல்லையா விஜய் சேதுபதி கிட்ட, அது வந்து ஜாலியாக ஃபன்னாக ஆதிரை, அதுக்கப்புறம் எப்ஜே, அதுக்கப்புறம் அரோரா இவங்க 3 பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருந்தது. அண்ட் அந்த முத்தம் கொடுக்குற இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அக் கொடுக்குறது, முத்தம் கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கூட செம ஃபன்னாக தான் வந்து பேசியிருந்தாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சொல்லி த்ரெட்டன் பண்ணுற மாதிரி வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அது வேறு மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுச்சு. ஸோ அதனை தொடர்ந்து எப்ஜே அவர்கள் நாமினேட் ஆகிருக்காரு. ஸோ லாஸ்ட் வீக்கில் பயங்கரமாக கேஸ் வாங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நாமினேஷன் வந்து வந்துடுவார். ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆதிரைக்கு மேட்டரில் வந்து அவர் வந்து கேஸை ஒழுங்காக நடத்தலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எப்ஜே அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 6ஆவதாக திவ்யா அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கமருதீன் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ரீசன்ஸ் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரிப்ளை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த அளவு ஒரு பக்கம் வந்து சொல்லுவார். அது நமக்கு வந்து தெரியும். ஓகேவா. அடுத்ததாக சுபிக்ஷா அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ சுபிக்ஷா அவர்கள் வந்து ரொம்ப நாட்களாக நாமினேஷன்லேயே வராமல் வந்தாங்க ஆனால் தப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாரத்தில் அவங்கள வந்து டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. குறிப்பாக எப்போதும் பாட்டு பாடிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கம்ப்ளைண்ட்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை வச்சு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு நாமினேட் வந்து பண்ணியிருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே ரீசன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து பெருசாக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ரீசனபிளாக ரீசன்ஸ் வந்து இருக்கா, ஓகே தூக்கி போடு நாமினேஷனில் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு குத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சுபிக்ஷா அவர்களையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 8ஆவதாக கனி அவர்கள் வந்து பார்வதி அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்வதி அவர்கள் ரொம்ப நாட்களாக கனியை பார்க்காமலே வந்து இருந்தாங்க ரொம்ப நாட்களாக. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எதிரிகளை வந்து பார்க்குறதுக்கே இவங்களுக்கு வந்து நேரம் சரியாக போச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வந்து கனி அவர்களை வந்து பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கனி அவர்கள் வந்து டான்சர் ஜோன் போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கடுத்து சபரி அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சபரி அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் சாப்பிட்டு பொலைட்டு அப்படி இப்படி இதே மாதிரி தான் என்ன ஆகுது, இன்னும் ஓப்பன் அப்பே ஆகலை அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இல்லாத நாமினேஷன் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்களையும் நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க மக்களே. இதில் இந்த 2 கலர் பூசணா வந்து நாமினேட்டா இல்லை ஒரு கலர் பூசணாவே நாமினேஷனில் வந்து வந்துருவாங்களா அப்படின்றத பிக் பாஸ் அவர்கள் தான் வந்து சொல்லுவாப்பில். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன்ஸில் இருக்காங்க. சொல்லப்போனால் 2 பேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கலர் பூசிக்காமல் வந்து இருக்கிறது. ஒன்று விக்ரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத். ஆனால் கானா வினோத்தை ஏன் பூசலை அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. மேபி இவர் தலைவர் ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. கானா வினோத் தலைவர் ஆகிட்டாரா இல்லை நம்மளோட விக்கல்ஸ் வந்து தலைவரானாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேபி கானா வினோத் தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. விக்ரம் அவர்களை எப்பயுமே அவங்க பெருசாக நாமினேட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் விக்ரம் அவர்களை நாமினேட் பண்ணல. ஸோ நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, நான் கிளியராக வந்து சொல்லிக்கிறேன். இந்த 10 பேர் 11 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்களா, நாமினேட் செய்யப்பட்டவர்கள் இவங்க. இதில் யார் வந்து நாமினேட் ஆகி வெளியே வராங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் அவர்கள் தான் வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.